கைஸ், வெல்கம் டு நிர்மல் விளாக்ஸ். நான் தான் அவங்க நிர்மல். இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரிக்கு தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் வீடியோ அங்கே போயிட்டு வந்துட்டு தான் நான் இன்ட்ரோவே கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி எக்ஸைட்மெண்ட் நம்ம ஏதோ பேசிடுவோம். அதனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறதுக்காக போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக தான் போகும். என்னன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஒரு சில சோஷியல் மீடியாஸில் பார்த்து அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. சாரி, என் வீடியோ பார்த்துருக்கோம் நிறைய பேர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் போனது எப்படிலாம் போனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து நான் போனேன். ஃபஸ்ட்டு நான் அன்ரிசர்வில் தான் போனேன். ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்பிளான் ட்ரிப்புனால ஒரு அன்ரிசர்வில் போனேன். பார்த்திங்கன்னா, ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் நாங்கள் போனோம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுனால. நான் ஒரு சில கிளிப்லாம் நான் ட்ரெயினுக்குள்ளே ஒரே கிளிப்பு தான் எடுத்துருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் என்ட்ரி ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டோர் என்ட்ரி ஆகும்போது அந்த டோர் இந்த கேப் இருக்கும், லைட்டாக இவ்வளோ தான் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் இந்த சைடு வாக்கெலாம் நின்றுட்டு வந்தேன். ஒரு 2 hours கிட்ட நின்றுட்டு வந்தேன். அப்புறம் நின்றுட்டே வந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த டோர் கீழே நான் உட்காந்துட்டேன். உட்காந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று நான் எடுத்து நான் அதை போட்டிருப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. கிட்டத்தட்ட என்னோடய பேக் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பேக் ஏரியா டேரெக்டாக அந்த எலும்புலேயே பாட்டம் குத்தி அந்த வைப்ரேஷன் ஆகலாம். ட்ரெயினில் வைப்ரேஷன் ஆகும்போது கீழே இடிச்சு அதே ஒரு பெரிய ஒரு பெயின் ஆகிடுச்சு. சரி, அது விட்டாச்சு, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் நீங்கள் போனேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வச்சு நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் டயர்டே இல்லாமல் ஏற முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம 24/7 பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் இருக்குது. ஃபுட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் தரை, அதாவது கீழே கோயிலாண்ட மட்டும்தான் அன்னதானம் இருக்கும். மேலே எதுவுமே இருக்காது கைஸ். என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நைட் ஸ்டே பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மலை பிரதேசம். மழையினால் எந்த பூச்சி இருக்கலாம், ஒரு ஏதோ ஒன்று நமக்கு ஒரு பேட் லக் இருந்தால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால் சடனாக அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. என்ன ஹெல்ப்புன்னு கேட்டாலும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க அந்த மலையை. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தோணணும், இது அவங்கவுங்களோட விருப்பம்தான். ஆனால் சில பேர் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணணுன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெட்ஷீட் எடுத்துங்க, நல்லா திக்கான லேயராக எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, கோட், அதாவது ஜர்கின், அந்த மாதிரி ஸ்வெட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். நைட் ஸ்டே பண்ணணும்னா நைட் ஃபுட்டு எடுத்துக்கணும். மார்னிங் அங்கேருந்து கிளம்புனா மார்னிங் ஃபுட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் நடுவில் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்ணும். கிட்டத்தட்ட நீங்கள் போகும்போது ஒரு ஃபுட்டு எடுக்கணும், வரும்போது ஒரு ஃபுட்டு எடுக்கணும், ரிட்டன் வரும்போது ஒரு ஃபுட்டு எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 வேளைக்கான நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக நைட் ஸ்டே பண்ணி உங்களால் ரிட்டன் வர முடியும். ஏன்னா ரிட்டன் வரும்போது உங்களால் எனர்ஜி இருக்காது, சீரியஸே இருக்காது. நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட்டு கேரி பண்ணோம். கிட்டத்தட்ட போகும்போது நாங்கள் கீழே அடித்தளத்தில் சாப்பிட்டோம். ரிட்டன் வரும்போது நாங்கள் எடுத்துகிட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணோம். பட் அதே மாதிரியே நடந்துருச்சு எல்லாமே. ஆனால் ஒரு சில பேரால் நடக்க முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணுறது ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆளுங்க இருக்கிற ஏரியாவில் ஸ்டே பண்ணுறது அது வேறு. நீங்கள் கிட்டத்தட்ட 7ஆவது மலையில் இருப்பீங்க, சில பேர் 5ஆவது மலையில் ஸ்டே பண்ணுவாங்க, 4ஆவது மலையில் ஸ்டே பண்ணுவாங்க. பட்டு எந்த மலையிலையுமே நான் ஸ்டே பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். அது அவங்கவுங்களோட ஓன் ரிஸ்க்கை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரியும். அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு ஒரு டார்ச் லைட் வேணும். கிட்டத்தட்ட ரொம்ப மஸ்ட்டு தான். ஏன்னா நான் போகும்போது எங்களுக்கு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1 hour 2 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 2:30க்கே நாங்கள் கீழே இறங்கணும். கீழே இறங்கி என்னெல்லாம் சத்தியமாக சொல்லணுன்னா, எந்த வித பேட் ஹேபிட்டும் இல்லை. ஆனாலுமே எனக்கு கிட்டத்தட்ட எனக்கும் 6.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏறதுக்கு 6 மணி நேரம், இறங்குறதுக்கும் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இன்னமும் கூட பெயின் தான் இருக்குது. ஆனாலும் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வித குறைபாடு இல்லாமல் இருக்கணும். சுகர் அந்த மாதிரி ஏதோ ஃபிசிக்கலாக எந்த வித ஒரு நோய் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக போகலாம்.
அப்புறம் வந்து ஒரு சில குட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூ ஒன்று போட்டுப்போம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் கீழே வந்து கட்டை வந்து விற்பாங்க. அந்த கட்டை வந்து வாங்க வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோயிலேருந்து செக்கிங் முடித்து ஒரு 10 படி மேலே ஏறினோடனே எல்லாமே தூக்கி போட்டிருப்பாங்க. அது ஒரு 30 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் தெரிஞ்சவங்க உள்ளேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கொம்பை வந்து உங்கள் விருப்பம் அங்கே போய் பாருங்கள். பார்த்துட்டு கொம்பு இல்லைன்னா கீழே வந்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி அங்கே கொம்பு இருக்க தான் செய்யும். அதனால் வந்து இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்டா இதை வந்து நான் அங்கேயே வீடியோவில் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா சத்தியமாக எனர்ஜியே இல்லை கைஸ். எனக்கு அவ்வளோ டயர்டில் இருந்தேன் கைஸ். எதுவுமே பண்ண முடியல. என்னால் சரியாக கூட பேசியிருக்க முடியாது. இந்த வீடியோவில் கூட நான் முக்கால்வாசி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். எந்த மலையில் போகிறோம், எதில் போகிறோம், எதுவுமே தெரில கைஸ். நான் பாட்டுக்கிட்டு கால் இருக்கா ஏதோ ஒன்று போகணும் முன்னாடி போகணும் தான் தோணுச்சு. ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே என்ன தோணுச்சுன்னா, திரும்பியும் ஒரு அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம படுற கஷ்டம், லைஃப்பில் படுற கஷ்டம், அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ் இது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணாமல் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரக் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும் கைஸ். அந்தந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் வந்து போவேன். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குட் ஷூஸ் போடுங்க, அந்த தடி வச்சுங்க, கொம்பு வச்சுங்க, நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆல் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 7 நிமிஷம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ கைஸ். இதுக்கப்புறம் எல்லாமே நான் மலைக்கு அதாவது ட்ராவல் பண்ணுறது எல்லாமே தான் நான் வந்து போட்டிருப்பேன். தேங்க்யூ கைஸ். கைஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் போக போகிறோம். இதுதான் அதோட டிக்கெட். இது கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இப்போ அங்கேருந்து ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போக போகிறோம். அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து போக போகிறோம். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா டைம்னா கரெக்டாக இது வேறு இப்போ தான் ஏதோ ஆன் பண்ணியிருக்குது. 8 மணிக்கு வந்திருக்கோம் ஷார்ப்பாக. கரெக்டாக 1 ஹவர் ட்ராவலு. ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துட்ருங்க. கைஸ் இப்போ வருதில்ல அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து ஏற போகிறோம். ஆலப்புழா எக்ஸ்பிரஸ். அது என்ன பொறுமையாக வருது, அனைத்து பொறுமையாக இருக்கிறோம். அதெல்லாம் போய் சீட்டை போட வேண்டியதான், துண்டை போட்டு படுக்க வேண்டியதான். உங்களுக்கு அன்ரிசர்வில் போனால் அப்புறம் எல்லாம் எழுந்து வராங்கடா. அதுக்குதான் அதே மாதிரி லைட் போட்டாங்க. கைஸ் இதுதான் நான் சொன்ன அந்த கதவு இடுக்கில் உட்காந்துட்டு வந்த தருணம். ரொம்ப கொடுமையான தருணம் இதுதான். 6 மணி நேரமாக. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு. என்ன டைமுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி 4:15 ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிருக்கு. நாம் வந்து அங்கே ஒரு 10 மணிக்கு வந்தோம். 10 மணிலேருந்து எவ்வளோ நேரம் ட்ராவலு. பட் ஸ்லீப்பர் கோச் கூட இல்லை கைஸ். அன்ரிசர்வில் போனதுனால ரொம்ப கொடுமையாக இருந்தது வேறு. கைஸ் இது ஆதி காலத்து ஸ்டீம் இன்ஜின் இது. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி அடிவாரம் வந்தாச்சு. இப்போ எனக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்லாம் போக முடியாது. கொஞ்சம் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வரேன். அப்புறம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வரேன். ஆனால் இங்கேயும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கைஸ் மார்னிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடி தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா
2311 ஸ்டெப் நடந்திருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 5:58. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. இதில் தலையில் தான் காட்டும், எனக்கு தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், பேக் சைடில் தான் அந்த மேலே ஏறும்போது படியில் காட்டும் கைஸ். இதுதான் கைஸ் அதோட என்ட்ரன்ஸ். செக்கிங் நடக்கும் இந்த இடத்துல. ஒரு தடவை செப்பரேட்டாக செக் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இந்த டைம் இருப்பாங்களான்னு தெரில. 7 மணி இருக்காங்க கைஸ். இதுதான் முதல் படி. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ நெட்டாக இருக்குது பாருங்கள். அதனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3560 ஸ்டெப்பு நடந்திருக்கும். மேலே வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து காட்டுறேன். மாசிங்க மலை ஏறி முடிச்சதுக்கான அறிகுறி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கோயில் தான். இந்த விநாயகர் கோயிலை தாண்டி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த மூங்கில் மரத்தை என்னடா திடீர்னு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில் மரத்தை வெட்டி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்து அதோட முதுமை வந்து அடைஞ்சிருக்கு. கரெக்டாக அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரெஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஏரியாலேயே எனக்கு எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. அந்த மூங்கில் மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து போனதுக்கப்புறம் வழுக்கு பாருங்கன்னு சொல்கிற ஏரியாவில் போனோம். அந்த இடம் கொஞ்சம் லைட்டாக ரிஸ்க்கு தான். அதை தாண்டி நம்ம வந்து அந்த மலையை க்ராஸ் பண்ணதுக்கு அறிகுறியாக பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு குகையில் வந்து அந்த ஒரு சிலையை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கோம். இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். அந்த இடத்துலையும் என்னால் பேச முடியாமல் நான் வீட்டில் வந்து தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ரியல் ட்ரெக்கிங் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு எங்களுக்கு. அடுத்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இயற்கையாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்ததுனால நான் நின்று அந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளிப் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் மட்டும் தான் நல்லா தெளிவாக தெரியுது. பேக்ரவுண்டில் எதுவும் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அந்த இடத்துலையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக தான் போயிட்டுருந்தோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆதி யோகி அந்த கோயில் இருக்கும்ல, ஈசா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் தான் நான் வந்து இங்கேருந்து பார்த்தேன். பட் கிட்ட போய் பார்க்கணும் தான் எங்களுக்கு ஆசை. பட் எங்களால் முடியல. அது நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேமரா வியூவில் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தான் கைஸ் தெரியும். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 5வது மலைக்கு வந்திருக்கோம் போல். 5வது மலை எந்த மலைன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபுல்லாக மூச்சு வாங்குது. ஆனால் நல்லா இருக்குது ஃபீல்லாம். என்னன்னு தெரில. ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130க்கு மேலே தான் இருக்குது. 130க்கு மேலே தான் இருக்குது. ஹார்ட் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் வராதிங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. பேக் சைடில் வியூ தெரியுமா தெரியல உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது கைஸ். இப்போ என்ன எந்த மாதிரி இருக்கேன்னா சின்ன செடி இங்கே பாருங்கள், ஒரு கிளை தான் இருக்குது. அதில் வந்து உட்காந்துருக்கோம் பாருங்கள். மேலே அங்கங்கே கடையெல்லாம் இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து அவ்வளோ தூரத்தில் வந்து தூக்கிட்டு வந்து விற்கிறாங்களே, அது விற்கிறது வந்து ஓரளவுக்கு நியாயமாக தான் இருக்கும். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மச்சா இது எத்தனாவது மலை? கைஸ் ஃபைனலி 5வது மலையை வந்து ரீச் பண்ணிட்டோமா? முடிஞ்சிச்சா? பேக் சைடில் தான் இருக்குது. ஆளுங்க வரவங்களாம் தெரியும் உங்களுக்கு. சிறப்பாக இருக்குது. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஒர்த்து கைஸ், ஒர்த்து. என்ன மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடத்துல. நான் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து டக்குன்னு மூச்சு வாங்குது. என்னன்னு தெரியல. ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட இல்லை எனக்கு, இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. ஆனால் சரியான வியூ கைஸ் பேக் சைடில்.
கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 5வது மலை முடிச்சாச்சு. 6வது மலை உங்களுக்கு தெரியும், சாரி 7வது மலை தெரியும். சரியான கால் வலி. இத்தனைக்கும் ஷூலாம் வேறு போட்டுட்டு தான் இருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக தான் வந்திருக்கேன். இருந்தாலுமே ஒன்றும் முடியல. ஃபைனலி அங்கே தான் கைஸ் நம்ம வந்து குளிக்க போகிறோம். தண்ணியே இல்லை அந்தளவுக்கு, பட்டு குளிச்சுட்டு தான் போகணும் கைஸ். ஃபைனலி 7வது மலைக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் ஏறுறதுக்கு. வழியாக பாருங்கள். ஓகே கைஸ், போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா போகிற வழியில் நான் நிழலில் இருந்தால் நான் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ். இங்கே வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து பக்கா வரணும் கைஸ். இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ நேரத்தில் ஏறி இருக்கோன்னா கிட்டத்தட்ட 5 hours ஆக போகுது. இது ஏறத்துக்கு ஒரு 1 hour. 6 மணி நேரத்தில் ஏறுறோம். இறங்குறது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரத்தில் இறங்கிடுவோம். ஃபிசிக்கல் கண்டிஷன் எந்த வித இதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி இது நான் பேசும்போதே தெரியும் உங்களுக்கு. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல் பாடி டயர்டில் இருக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் வந்து சரியான ஒர்க்கு. கிளைமேட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஷேடோவில் போனீங்கன்னா குளிருது. 2வது வெயிலுக்கு வந்துன்னா வெதுன்னு இருக்குது. 3வது வந்து பாடி கண்டிஷன் வந்து நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து ஃபுட்டுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே சுத்தமாக வந்து இருக்கும், பட்டு ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அது எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் வெயிட்லாம் தூக்கிட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். பட்டு பிளேஸ் வந்து சரியான வார்த்தை. அப்படியே என்னோடய வியூ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ. அதெல்லாம் கேட்கணும்.